இப்போ வந்து ப்ளவுஸ்க்கு ஹூக்கு பட்டி இது வைப்போம்ல, அந்த பீஸ் தான் தைக்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ கட்டுறதை கட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். ஐ வைப்போம்ல, அந்த சைடுக்குள்ள பீஸு. இப்போ நம்ம கொக்கி வைப்போம்ல, அந்த சைடுக்கு வந்து ஒரு 2 இன்ச், அதை விட கொஞ்சம் கம்மியாக இதை கட் பண்ணிக்கணும். ஐ கட்டுற பீஸை வந்து நம்ம ஓரத்தில் மடித்து தைப்போம், கொக்கி வைக்கிற பீஸை வந்து மடித்து தைக்க மாட்டோம். அதனால் கொக்கி வைக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் அந்த நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு கம்மியாக வெட்டிக்கணும். இப்போ நம்ம அதில் வச்சு தைக்கலாம். ப்ளவுஸில் வச்சு இப்போ 2 ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு செக் பண்ணிவிட்டு, இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து எந்த சைடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐ கட்டுற பீஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ சென்னை சைட்லாம் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வச்சுருப்பாங்க ஐ கட்டுறது. இப்போ நம்ம மதுரை அந்த சைட்லாம் பார்த்தோன்னா ரைட் சைடில் வச்சுருப்பாங்க கொக்கி மாட்டுற ஐ கட்டுற பீஸ் வந்து. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ரைட் சைடில் ஐ கட்டுற பீஸ் வச்சு இது வந்து நான் ரைட் சைடில் கொக்கி மாட்டுற மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். சென்னையில் தைக்கிற அளவு ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஐ கட்டுற பீஸ் இருக்கும். நம்ம அளவு ப்ளவுஸை பார்த்து அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொக்கி வைக்கிற பீஸ் நல்ல பக்கத்தில் மேலே வச்சு தைக்கணும். தைச்சிட்டு திருப்பி உள்ள மடித்து தைச்சிட வேண்டியதுதான். ஐ கட்டுற பீஸ்க்கு வந்து மடக்கு தையல் போடுவோம்ல, கொக்கி பீஸ்க்கு வந்து மடக்கு தையல் போட தேவையில்லை. அதை அப்படியே தையல் கிட்ட வச்சு அந்த தையலோடு அப்படியே சேர்த்து மடித்து வச்சுட்டோன்னா கொக்கி வைக்கிற பீஸ் ரெடி ஆயிடுச்சு.